ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தங்கம், சேலம் மாவட்டத்துலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம இன்ஃபார்ம் அவன் பேர் இன்ஃபார்மான்னு தெரில. அந்த பாய் அண்ணன் வந்து அவங்க ஒய்ஃபோடு போய் ரம்ஜான் பண்டிகைக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏழை ரோட்டோரம் இருக்கவங்களுக்கு ஏதோ ட்ரெஸ்ஸோ சேரீயோ ஏதோ சாப்பாடோ கொடுக்கறதுக்கு போயிருக்காரு. நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஓகே தான். அதை நீங்கள் வந்து காரை விட்டு இறங்கி வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க உங்கள் காருக்குள்ளே கையை விட்டுருக்க மாட்டாங்க. இதை பற்றி தான் இப்போ நிறையா வைரல் ஆகிடுச்சு. சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுது, அதிகமாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இதுதான் போயிட்டுருக்கு. ஏன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, அன்னதானங்கிறது ஒருத்தரோட ஒரு இஞ்சி வயிற்ற பசியை ஆக்கிறதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் அன்னதானம். அது வந்து உங்களோட சோசியல் மீடியாவில் நீங்கள் அதை வைரல் ஆக்கிறதுக்கோசரம் நானும் தர்மம் பண்ணுறேன், நானும் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு இதில் இல்லை. இப்போ நானும் என் வீடு கூரை வீடு தான், நானும் கூரையில் ஏழையாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நானும் எனக்கு யாராச்சும் எதாவது கொடுத்தாங்கன்னா நானும் கை நீட்டி வாங்கவும் தான். அதுக்குங்கிறதுக்கோசரம் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறதுக்கோசரம் ஒருத்தரை வந்து இயல்படுத்துகிற மாதிரி நீங்கள் அந்த பாரு அங்கே 2 பேர் பாரு, அதான் அவங்க தான் உட்காந்துருக்குதுங்க பாரு அப்படின்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அங்கே 2 உட்காந்துட்டு இருக்குது பாருன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள்கிட்ட அவங்க கேட்டாங்களா, எனக்கு வந்து சாப்பாடு போடு, எனக்கு அன்னதானம் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நீங்களே தானே போய் பண்ணீங்க. அதை எவ்வளோ ஒரு மரியாதையாக பண்ணணும். முதல்ல ஒரு மனுஷருக்கு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், சரிங்களா? இப்போ உங்களை பற்றி மற்றவங்க என்ன கமெண்ட்ஸ் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஒரு என்னோட வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, இளையவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுத்தாதான் நமக்கான மரியாதை நம்மளை வந்து சேரும். நீங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கலாம், அதுக்கோசரம் நீங்கள் இறங்கி ரோட்டில் நடந்தால் உங்களை யாருன்னே தெரியாது. நீங்கள் சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு தெரியுமா? சோசியல் மீடியாவில் எங்களை மாதிரி இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு மொபைலையே எனி டைமும் வேலையாக வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பேர் வேறு எனக்கு வரமாட்டேங்குது. ஐயோ இன்ஃபார்மரா அது யாருன்னு தெரியல, இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னது. ஆனால் உங்கள் பேர் எனக்கு வரலனே, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களோட பேர் வந்து இன்ஃபார்மரா அது எனக்கு தெரியலை. பாய் என்னன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் பண்ணினதெல்லாம் ரைட்டு தான், அதை நீங்கள் கரெக்டான முறையில் பண்ணியிருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பை நீங்கள் கொடுத்துருக்கணும். காருக்குள்ளே கை விட்டுட்டாங்களேன்னு உங்கள் பொண்டாட்டி மேலே தெரியாத ஒரு பொருள் வாங்குறோன்னா ஒருத்தரோட கை நம்ம மேலே படத்தான் செய்யும். அதுக்கு நம்ம அந்த பொருளை கொடுக்காத இருந்திருக்கணும். ஒருத்தர் கை படுதுங்கிறதுக்கோசரம் கையை நறுக்கிறவா முடியும்? என்னங்க இதெல்லாம்? கையை எடு அப்படின்லாம் கத்தியிருக்கீங்க காருக்குள்ளே உட்காந்து. அது நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அதை அப்லோட் பண்ணினதே தப்பு, தெரியுதா? அது நீங்கள் அப்லோட் பண்ணினதே தப்புன்னேன். ஏன்னா முஸ்லீம் அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு இரக்க குணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏன்னா அவங்க கூடலாம் நான் இருந்திருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்குள்ள என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முஸ்லீம் தான். என்னோட சொந்த என் கூட படித்த 1வது 2வது படித்த என் ஃப்ரெண்டு, நான் என்னோட 10th வரைக்கும் படித்த பொண்ணு சர்மிளா தான். அவங்க வீட்டில் எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி சாமி கும்பிடுவாங்க, எப்படி தொழுதுவாங்க, நோன்பு எப்படி இருப்பாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி அவங்களோட இருந்து நான் அவங்களாம் மனசில் எவ்வளோ ஒரு சனத்தை பார்த்துட்டா அவங்க இந்த ஜாதி இந்த மதம் அப்படின்னு இல்லாமல் எவ்வளோ ஒரு அன்பாக பழகுவாங்க. ஆனால் அது அவங்களோட பேரை கெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணினது இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக விளையாடுருக்கு. இது எதனால்? நீங்கள் ஒருத்தர் பண்ணுற தப்புனால உங்களை சார்ந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு பாதிப்பு. ஏனே இப்படி போனேன்.
நீங்கள் பண்ணினதெல்லாம் ரைட்டு தான், கரெக்டாக பண்ணியிருக்கணும் அண்ணே. இதுதான் இந்த தங்கச்சியோட அட்வைஸுன்னு நினச்சாலும் அட்வைஸு ஒரு பரவாயில்லப்பா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு நினச்சிங்கனாலும் ரொம்ப நன்றி.